வெல்கம் டு சுபி டெக்னாலஜி. இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போறோம்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பைத்தானில் ப்ரோக்ராம் நம்பர் 2A அதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா நான் இன்புட்டை ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். அந்த நம்பர் ஒரு ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி அந்த நம்பர் ஒரு ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கோட் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெஃப்ங்கிற கீவேர்டு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விடாமல் இருப்பாங்க. ஸோ அது மிஸ்டேக்காக இருக்குது. ஜஸ்ட் அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இஃப்ங்கிற கண்டிஷனில் பாருங்களேன், ஏ தான் மாடுலஸ் 2ன்னு கொடுக்கணும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஜஸ்ட் இது எரேஸ் பண்ணிவிட்டு ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக ரன் ஆகும். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இஃப்ங்கிற கண்டிஷனில் ஏங்கிற வேரியபிளில் வரக்கூடிய டேட்டா மாடுலஸ் 2னா இருக்கான்னு பார்க்குது. சரிங்களா? ஸோ மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக டிவைட் போட்டோம்னா அதோட எனக்கு என்ன சொல்கிறது, மேலே இருக்க போர்ஷன் நம்பர் தான் எனக்கு ஆன்சராக வரும். ஸோ இதே மாடுலஸ் போட்டிங்கன்னா அதோட ரிமைண்டர் வரும். சரிங்களா? ஸோ இதை எப்படி நான் செக் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ மாடுலஸ் 2ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? 2ன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 0ன்னு வருதா? ஸோ 10-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு மேலே நம்ம நார்மலாக டிவைடன்ட்டில், ஸோ இதுலேயே வந்துட்டு மறுபடியும் பிரிண்ட்டு ஏ டிவைட் பை 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் 5ன்னு வரும், செகண்ட் ஒன் ஆன்சர் 0ன்னு வரும். சரிங்களா? ஸோ 5.0 ஸோ ஏன் அப்படின்னா நார்மல் டிவைட் போட்டிங்கன்னா அதில் போர்ஷன் நம்பர் தான் எனக்கு ஆன்சராக எடுத்துகிட்டு வரும். மாடுலஸ் போட்டிங்கன்னா அதோட ரிமைண்டர் என்னவோ வருதோ அதே ஆன்சராக எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? ஸோ இதே மாடுலஸோடய இருக்குது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போல்லாம் ஈவன் நம்பர்லாம் வரும்போது எப்பவுமே கம்பல்சரி எனக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். சரிங்களா? அதுவே ஆட் நம்பர் வரும்போது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 17 கொடுக்குறேன். ஆட் நம்பர் வரும்போது கம்பல்சரி எனக்கு 1 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஈவன் நம்பர்லாம் 0 வரும், ஆட் நம்பர்னால் எனக்கு 1 வரப்போகுது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு கம்பேரிசனை வச்சு தான் நான் வந்து பிரிக்க போகிறேன் ப்ரோக்ராமில். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த ஏழு என்ன டேட்டா வருதோ அதை மாடுலஸ் 2 பண்ணி ஈக்குவல் 0வா இருக்கான்னு பார்க்குது. சரிங்களா? ஸோ அந்த ஆன்சர் வந்து ஈக்குவல் பண்ணால் கம்பேர் பண்ணுது கம்பேரிசன் ஆப்ரேட்டரில். இதுவும் 0 இதுவும் 0வாக இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக்ல அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த பிளாக்ல அலோவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் 1ங்கிறத இந்த ஃபங்க்ஷன் ரிப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நேராக இங்கே வந்துடும். இஃப்ங்கிற கண்டிஷனில் ஆட் நம்பர் ஈவன் வந்து எனக்கு 1ன்னு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா ஈக்குவல் 1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா பிரிண்ட்ல எனக்கு த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா? ஏன்னா ஈவன் தானே, ஏன்னா ஏ மாடுலஸ் 2 0 ஆன்சர் வந்தது எனக்கு ரிட்டர்ன் 1 பண்ணும். 1 பண்ணோன்னே ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதே நீங்கள் ஆட் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு கம்பல்சரி இதோட ஆன்சர் வந்து 1ஆக தான் இருக்கும். அப்போ 1 ஈக்குவல் 0வான்னு பார்க்குது. இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனோடனே இதோட எல்ஸ் பிளாக் இங்கே வரும். இதுக்குள்ள ரிட்டர்ன் 0வை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 0வை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், 0ன்னு வரும். 0 ஈக்குவல் 1ஆன்னு பார்ப்போம். கண்டிஷன் ஃபெயிலு, உள்ளே போகாது. அடுத்து எல்இஃப்னு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுது. இதில் வந்துட்டு 0ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ 0 ஈக்குவல் 0ன்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இது ட்ரூ ஆனதுனால இந்த பிளாக் எனக்கு ரன் ஆகி த கிவன் நம்பர் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் ஒரு சிம்பிளாக எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதே ப்ரோக்ராம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ உங்கள் புக்கில் போட்ட மாதிரி ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் நேம் வந்து எதுனா கொடுத்துக்கலாம். உங்களால் ஆட் ஈவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஏங்கிற லெட்டரை வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏங்கிற லெட்டர் உள்ளே கொடுத்துக்கிறேன். கோலன் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி கோலன் வைக்கணும். கோலன் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஒரு இன்டென்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கேப் தள்ளி வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா இஃப் கண்டிஷன் போடுறாங்களா? ஓகே. இஃப் கண்டிஷன் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு அந்த ஏ மாடுலஸ் ஆப்ரேட்டர் 2 ஈக்குவல் 0வான்னு பார்க்குது. ஸோ இஃபுக்கும் நீங்கள் கோலன் வைக்கணும். வச்சுட்டு அப்படி 0வா கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இஃப் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு ரிட்டர்னில் எனக்கு என்ன பண்ணணும்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி தானே? ஓகே. அதே மாதிரி எல்ஸ் ஆயிடுச்சுன்னா கோலன் வைக்கணும். அந்த கண்டிஷன் தப்பாயிடுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் வந்து
இந்த ஃபங்க்ஷன் எது இருக்குன்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ட்ரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து பின்னாடி வந்துருங்க. மெயின் லூப் வந்துடலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் இன்புட் வாங்குறாங்களா? ஓகே, நம்மங்கிற வேரியபிளில் இன்புட் வாங்குறாங்க. ஸோ நம்மங்கிற வேரியபிள் ஈக்குவல், ஸோ ஃபஸ்ட் நான் இன்புட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் எனக்கு என்ன கம்யூனிகேஷன் பண்ணணும்னு கேட்குது. என்டர் த நம்பர்னு கேட்குது. ஸோ இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும் போது நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்புட்டில் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் கொடுத்துருன்னா, ஸோ வாங்குகிற இன்புட் வந்து இண்டிஜர் டைப்பாக தான் இருக்கும்னு நான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே ஓப்பன் பண்ணதுனால இங்கே க்ளோசிங் கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? நீங்கள் எழுதும்போது இதுலேருந்து எழுதணும். சரிங்களா? நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஸோ இன்புட் வாங்குறேன், அது இண்டிஜராக வாங்குறேன், அதை வாங்கி நம்மளை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாங்கிட்டேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்களா? ஸோ இஃப்பில் நம்பர் பார்க்குறேன். ஸோ இங்கே ஒன்று நடந்திருக்கு. இந்த நம்பர் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் இதை செக் பண்ணுறேன் வரேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட் ஈவன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஸோ ஆட் ஈவன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த நம்மள தானே இன்புட் வருது, அந்த டேட்டா வருது. சரிங்களா? அந்த டேட்டா கொடுத்துட்டு ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது எனக்கு ரிப்ளே 1ன்னு வந்துச்சு அப்படின்னா, அது ஈவன் நம்பரா? ஸோ என்டர் பண்ணி, ஸோ இங்கே கோலன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் given number is even அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் எனக்கு அதே இன்னொரு கண்டிஷன் else if நம்ம சியில் சொல்லுவோம், இது வந்து elifன்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் அதே ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். உள்ளுக்குள்ள நம்பருங்க டேட்டா உள்ளே போயிட்டு ஈக்குவல் 0 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? பிரிண்டில் எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ள given number is odd number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாம் டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம். எனக்கு என்டர் த நம்பர் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 10 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ given number is even number எனக்கு வந்துருச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, வாங்கிட்டு அந்த நம்பரை இதில் பாஸ் பண்ணு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ ஆட் ஈவன் நீங்கள் ஏன்னு கொடுத்துருக்கீங்க, இங்கே வந்து நம்மன்னு சொல்லி பாஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இது ரெண்டு வேறு இருந்தால் கம்யூனிகேட் ஆகுமான்னு சொல்லி டவுட் வரும். ஸோ எதுக்காகனா, நான் நம்மங்கிற வேரியபிளில் டேட்டாவை தான் பாஸ் பண்ணுறேன், 10ங்க டேட்டா பாஸ் பண்ணுறேன். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் இங்கேயே வந்து என்ன பண்ணுறேன்னா நம் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நம் கொடுப்போம். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். நம்பர் கேட்குது. ஸோ 19 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ 19 இஸ் ஏ ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வேரியபிள் கொடுத்தாலும் அந்த வேரியபிளுக்கு டேட்டா தான் அங்கே கால் ஆகுதே தவிர அந்த வேரியபிள் பிரச்சனை கிடையாது எனக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏன்னு கொடுத்துக்கலாம், பின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே கொடுக்குறது தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண உங்கள் கொஸ்டின் கேட்டதுனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதுவே ஃபங்க்ஷனே இல்லாமல் எனக்கு இந்த கிவன் நம்பரா ஆட் நம்பரா எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத சிம்பிளாக ஒரு 4 லைனில் ரெடி பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்புட் வாங்குறேன்னா, இப்போ ஏங்கிற வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்குகிறேன். இன்புட் ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வாங்குகிற இன்புட் வந்து எனக்கு இன்டிஜராக நம்பராக இருக்கணும். அதனால் இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ ஏல ஒரு இன்புட் வருதா, இஃப் கண்டிஷனில் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் 0 இருக்கான்னு பார்க்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். பிரிண்டில் இட்ஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில் கோலன் கொடுத்துட்டு பிரிண்டில் இட்ஸ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 5 லைன் ப்ரோக்ராம் தான். இப்போ ரன் பண்ணுவோம்.
ஸோ ரன் பண்ணுறேன். எனக்கு நம்பர் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். 5 வந்து இட்ஸ் ஆட் நம்பர்னு வந்துருச்சு. சரிங்களா? மறுபடியும் ரன் பண்ணுறேன். நம்பர் 19 கொடுக்குறேன். 19 இஸ் ஏ ஆட் நம்பர். சரிங்களா? ஒரு ஈவன் நம்பர் கொடுப்போமா? ஒரு 20 கொடுப்போம். ஸோ 20 இஸ் ஏ ஈவன் நம்பர். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு கண்டிஷனை கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்படி என்னால் சிம்பிளாக கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் ஃபங்க்ஷன் இந்த வேர்டு கொடுத்ததுனால நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை கெட் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.